கிட்ட போகணும். காஞ்சிபுரத்துல இருந்து சென்னை போற ரூட்ல அந்த வண்டி போயிட்டு இருக்கிறதா எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. விஜய் எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட அவங்க சித்தப்பா ராகு வெளியில் வந்துட்டான், அவன் தான் நம்ம குழந்தைய கடத்திருப்பான்னு சொன்னோன்னே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே விஜய் ராகவை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அடித்து மிரட்டி விரட்டி கேட்டப்ப அவங்க யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜய் காவேரி அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த ரவுடி பசங்க ராகவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களை விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் எதுவும் சொல்லலை இல்லை அப்படின்னு நாங்கள் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ரவுடி பசங்க ராகவட்ட சொல்லிடுறாங்க. அப்பாட்ட போன என்னை விட்டுருங்க அப்படின்னு அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த குழந்தைய முதல்ல ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும்னு ராகவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜய் ராகவை தேடி அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. ராகவ் பார்த்தோன்னே விஜய்க்கு செம்மையாக கோவம் வந்துடுது. விஜய் வந்து ராகவ் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. உனக்கு எனக்கும் தானே பிரச்சனை, குழந்தை என்ன பண்ணுச்சு, குழந்தைய ஏன் கடத்தின அப்படின்னு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அம்முவை போய் காரில் பார்க்குறாங்க. காவேரியை பார்த்தோன்னே அம்மு ஓடி வந்து காவேரியை கட்டி பிடிச்சிடுறாங்க. என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அம்மு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. ஒரு வழியாக விஜயும் காவேரியும் சேர்ந்து ராகவிட்ட இருந்து அம்முவை காப்பாற்றிட்டாங்க.